முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் ரெண்டு. ஒண்ணு ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் நம்ம கிட்ட இல்ல. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. ஆனால் இன்னைக்கு அந்த உரிமையை மீட்கணும் அப்படின்னா அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வு அப்படிங்கறது நம்மளுடைய உணர்த்தியர்கள் சொல்லியிருந்தாலும், அரசியல் என்றால் சாக்கடை என்று விலகி நிற்கக்கூடிய எண்ணற்ற இளைய தலைமுறை பிள்ளைகளை நம்மளால பார்க்க முடியுது. அரசியல் என்றால் சாக்கடை அல்ல, அதை பூக்கடையாக மாற்றுவோம் என்று பேசுவதற்காகத்தான் தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமா ஊடகம். இன்னைக்கு சமகால அரசியல் குறித்து நிறைய விவாதிக்க இருக்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல நீண்ட நாட்கள் கழித்து திருப்பியும் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழல் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நீங்க தான் பொறுத்தரணும். வாங்க காணொலிக்குள்ளே என்ன பத்தி பேச போறோம் அப்படின்றத பாத்துடலாம். வணக்கம். 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 நலமா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டீங்களா? நலமா இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். ஏன்னா 15 வருஷமா பிடிச்ச ஒத்த தலைவலி நின்னுடுச்சு. 15 வருஷமா தலைவலி உங்களுக்கு இல்லையா? அந்த தலைவலி நேரத்துல ஒரு நல்ல தீர்ப்போட முடிச்சு வைக்கப்பட்டது. இருந்தாலும் அது ஒரு சின்ன தலைவலி தான். தலைவலி நீங்கிய ஒரு உற்சாகத்தோட நம்ம காணொலி நீதிமன்றமே காரி தூக்கி தூர போட்டு அப்படின்னு சொல்லணும். இதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறது நமக்கு எதுவுமே இல்ல. நம்ம ஆகக்கூடிய வேலைகளும் ஆக்கப்பூர்வமான அரசியலையும் முன்னெடுத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா இன்னைக்கு சமகாலத்துல நம்ம அரசியல் பாக்குறோம் அப்படின்னாக்கா, பேச்சு பொருளாக கடந்த 27 இருந்து இன்னைக்கு 9ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப தமிழ்நாட்டை உலுக்கிய சம்பவங்கள் அப்படின்னா விஜயினுடைய அந்த கரூர் பரப்புரை. அதுல 41 உயிர்கள், இன்னைக்கு மரண ஓலங்கள் நம்மளால காதுல கேட்கவே முடியுது. கர்ப்பிணி பெண்கள், அதாவது கண் பார்வையற்ற ஒரு தாயினுடைய மகன், அதற்கப்புறம் வாய் பேச முடியாத காது கேளாத குழந்தையினுடைய பச்சிலம் குழந்தை, அப்படி 9 குழந்தைங்க, 17 பெண்கள், 13 ஆண்கள், 41 உயிர்கள் போன செய்தியும் சம்பவமும் இன்னைக்குமே அரசியல் களத்துல மறையாத ஒரு ஆறாத சுவடாக காயமாகத்தான் பேச்சு பொருளா இருக்கு. ஆனா இன்னைக்குமே அரசியல் பண்ண வரேன், அவியல் பண்ண வரேன்னு சொல்லிட்டு வந்தவர் வீடியோ கால்ல தான் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி நம்மளால பார்க்க முடியுது. நம்ம இப்ப கடந்த காலத்துல அவர் மாநாடுகள்ல பேசுவோம் சொன்னாரு, மக்களுக்காக நிற்பேன், மக்களுக்காக பேசுவேன், மக்களுக்காகவே எல்லாம் செய்வேன், மக்கள் 1000 மக்களை கூப்பிட்டாரு. ஆனா அந்த மக்களுக்காக நிக்காம புறமுதுகிட்டு ஓடி போன ஒருத்தரை பத்தி பேசுவதற்கு நமக்கு இதா இருந்தாலும் மக்களுக்கு எடுத்து சொல்லணும்லக்கா. கண்டிப்பா. இப்ப அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, திருப்பியும் இந்த அசம்பாவிதங்கள். அதாவது நான் உங்ககிட்ட கேட்க நினைச்ச கேள்வி என்னன்னா, வீடியோ பண்றாருல, வீடியோ கால் பண்ணி பேசுறத எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் இப்ப பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறதா? மக்கள் அப்படி பார்க்கணுமா? ஆமா. இப்போ அவங்களோட பார்வையில என்னன்னா, இதே மாதிரிதான் நான் போனா கூட்டம் கூட இந்த அசம்பாவிதங்கள் நடக்கும், எனக்கு ஆளும் கட்சி பெரிய பாதுகாப்பெல்லாம் சட்ட ரீதியா தராது அப்படிங்கறது. அப்ப நான் இன்னொரு சம்பவத்துக்கு தயாராகல, என்னால இதுதான் இப்போதைக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வராரு. ஆனா அரசியல்ல களம் காணாம, நேரடி களம் காணாம எதுவுமே நடக்காது. இப்போ நீங்க தேர்தலுக்குனாலும் களம் கண்டுதான் ஆகணும், முதல்வரே ஆனாலும் நீங்க மக்களை தான் சந்திக்கணும், மக்களுக்காக தான் செயல்படணும். அப்போ நீங்க வீட்டுல இருந்தே முதல்வரா இருப்பீங்களா? ஒப்பம் முதல்வராக இருப்பீங்களா அப்படின்னு ஒரு இதாகுது. அப்போ நீங்க அதை நெறிமுறைப்படுத்தணும் அப்படிங்கறதுதான். இன்னொன்னு, இப்ப நீங்க எதுவுமே அவர் தனிச்சையா செய்யற மாதிரியே இல்ல, நம்ம முன்வைத்த கேள்வியில தான் ஒரு 1 by 1 பண்றாரு. அட்லீஸ்ட் நீங்க போகதான் முடியாது, ஆமா உண்மைதான், நீங்க ஒரு வீடியோ காலையாவது ஆதரவு தெரிவிக்க கூடாதான்னு நம்ம கேட்ட உடனே அவர் அதுக்கு வர்றாரு. அதாவது எப்பவுமே சுய புத்தியும் சொந்த புத்தியும் கிடையாது. முதல்ல புறமிதுகிட்டு ஓடுறது மட்டும் இல்ல, கரூர்ல தங்கி யாரையுமே பார்க்கவும் இல்ல, சொந்த கட்சிக்காரங்க 2ஆம் கட்ட தலைவர்களை அனுப்பியும் பார்க்கல. அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னைக்கு வரைக்கும் தலைமறைவாக இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஏதாவது எல்லாம் மக்கள் எல்லாமே காசுக்கு மாரடிக்கக்கூடிய கூலி அப்படிங்கறத நன்கு உணர்ந்தவர்களாக இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 10 லட்சம் 20 லட்சம், அதுதான் ஒரு அழகான பதிவு, எல்லாரும் பேசிட்டாங்க, நம்மளும் பேசாம இருக்க முடியாதுல்ல. அதாவது நீங்க எலி சாப்பிட்டு செத்தான் அப்படின்னா 2 லட்சம், அதாவது தொழிற்சாலையில செத்தா 3 லட்சம், மின்சாரம் தாக்கி செத்தான் அப்படின்னா அவங்களுக்கு 3 லட்சம். அதே வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா ஏக்கருக்கு 5,000 1000. ஆனா இந்த சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாரு அப்படின்னா 10 லட்சம் ஜாஸ்தி ஆயிரும். அதே மாதிரி விஜய் கூட்டத்துக்கு போய் செத்தா 30-35 லட்சம் வரும் அப்படின்னா, இப்ப சொல்லுங்க என் மக்களுக்கு
விவசாயம் பண்ணி சாகணுமா, வெள்ளாம செஞ்சு விவசாயம் செஞ்சு சாகணுமா, இல்லன்னா இந்த மாதிரி விஜய் கூட்டத்துக்கு போய் நின்னு சாகணுமாங்கிறது ஒருத்தர் ரொம்ப உருக்கமான ஒரு பதிவா போட்டுதான் நான் ரொம்ப மேலாப்ல சொல்லிட்டேன். ஆனா அதுல எவ்வளவு வலி இருக்கு அப்படிங்கறத நம்மளால உணரணும். எவ்வளவோ இந்த மக்கள் இந்த மண்ணுக்காக தியாகம் பண்ண உயிர்கள் எத்தனையோ இருக்குல்லக்கா. சுதந்திர போராட்ட வீரர்கள் எடுத்துக்கோங்க, என்ன காசை எதிர்பார்த்து இந்த மண்ணு களத்துல நின்றுருப்பாங்க. யார் என்னுடைய மக்கள் நான் இவ்வளவு பின் நாட்கள்ல நான் சம்பாதிப்பேன், இந்த பின் நாட்கள்ல இந்த வளங்கள் எல்லாம் வச்சு கொண்டாடுவேன் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மண்ணுல தன்னுடைய உயிரை துச்சம் என கருதி முன்னாடி நின்று முன்களவி தளபதிகளாக நின்று இந்த மண்ணுக்காக விடுதலைக்காக போராடினாங்களா? ஐயா வ.உ.சி., ஐயா முத்துராமலிங்க தேவர், நீங்க சுபாஷ் சந்திர போஸ், எத்தனையோ மாவீரர்கள் இருக்காங்க, தீரன் சீனிவாசன், எத்தனை பேர் இருந்திருக்காங்க இந்த மண்ணுல. வேலு நாச்சியார் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க அதே மாதிரி இப்ப என்ன தகவல் பார்த்தேன்னா, அவர் நேரடியாகவே அந்த குடும்பங்களை போய் சந்திக்க போற மாதிரி, அதுக்கு அனுமதி கேட்ட மாதிரி. இப்பவும் என்ன அவங்க பக்கம் என்ன சொல்லுவாங்க, நான் போனா எப்படி ஒரு படை வரும், இது வரும்னு. கண்டிப்பா கிடையாது. நீங்க அனிதாங்கிற நீங்க யாருக்கும் சொல்லாம தகவல் சொல்லாம உங்களால போக முடியும். அதான் பயம் அரசியல்ல இவ்வளவு பயம், இவ்வளவு கோழைத்தனம் இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு தலைவரே கிடையாது. எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இதே இல்ல, ஆற்றலே இல்ல. பிரச்சனைகளை எதிர்கொள்றது ஒன் ஆஃப் த குவாலிபிகேஷன். அது கூட இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. என்னக்கா அவர்தான் சொல்றாரு, இந்த பிரச்சனைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லன்னுட்டாருக்கா சிஎம் சார், நான் இங்கதான் இருப்பேன். அவரு வீடியோ கால்ல பேச வேண்டிய அவசியமும் இல்ல, இனிமே போய் பார்க்க வேண்டிய அவசியம். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு மாலையிட்டு மரியாதை பண்ணல, அரை கம்பத்துல கொடிய பறக்க விடல, எல்லாருக்கும் மலர் வணக்கம் செலுத்தல, அந்த ஒரு மரியாதை செலுத்தல, குடும்பத்தை போய் உங்களோட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் கூட போய் சந்திக்கல அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா கேக்குறோம்ல. அதனாலதான் இப்ப கோர்ட் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதுக்கப்புறம் சரியாயி இவங்க போய் அவங்கள பாப்பாங்களாம். இப்ப நீங்க வரலன்னு அந்த எந்த மக்களும் அழுவ போறதும் கிடையாது. காவல்துறைகிட்ட அனுமதி வாங்கிட்டு காதும் வச்ச மாதிரி போய் ஆதரவு கொடுத்து கையில காசையும் கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு ஒரு கோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறதே மறந்துட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்கு வர வேண்டிய ஒரு கேவலம் இருக்கா அப்படிங்கறது தேவையில்லாத ஆடிதான் நம்மளை பொறுத்தவரை. ஆமா, ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு எங்க மக்கள் திருப்பியும் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அங்கதான் எங்க அவர் நடுத்தரவுலயே உங்களை ஸ்டாண்டா நிக்க விட்டுருவாரு. ஆமா, அதான் நீதித்துறை என்ன சொல்லிச்சு, இட் இஸ் a man made disaster and who's that man? அவரே தான் அந்த மேன் அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. அதனால இது நெவர் எண்டிங் டாக். நீங்க எவ்வளவு டிராமா வேணாலும் பண்ணுங்க, நீங்க ஆல்ரெடி அம்பலப்பட்டு போயிட்டீங்க மக்கள் மத்தியில. ஒரு நாள் உறுதியாக இதற்கு நீங்க தக்க பாடம் படிப்பீங்க அப்படின்னு தப்பிக்கலாம். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்க பணபலத்தை, உங்ககிட்ட இருக்க நெட்வொர்க்கை வச்சு ஏற்கனவே இன்னைக்கு ஆளுகின்ற அரசியல்வாதிகள் கிட்ட நீங்க ஏதாவது ஒரு என்ன சொல்றது சமரசம் செய்து அவர்களோட நீங்க அவர்களோட பாதுகாப்புல நீங்க இருக்கலாம் பத்திரமா. ஆனால் நீங்க மீண்டும் மீண்டும் களத்துக்கு வரும்போதுதான் நீங்க அம்பலப்படுவீங்க, உங்களுக்கு உண்மையா என்ன அப்படிங்கிறது புரியும். அதாவது இவர் எவ்வளவு தவறானவர், இவர் எடுத்து வச்ச அரசியல் எவ்வளவு தவறானது, இவருடைய உள்நோக்கம் எந்த இன்டென்ஷன்ல இந்த அரசியல்ல வந்தாரு அப்படிங்கிறத இந்த மாநாடுகளும் இந்த துயர சம்பவங்களுமே காட்டி கொடுத்துருச்சு. இன்னும் நான் மீண்டு வருவேன், நான் கொண்டே தீருவேன் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த செய்தி நமக்கு நெவர் எண்டிங் தான்க்கா. நம்ம அடுத்தது நம்ம திமுகவுடைய சலம்பல்களை பார்ப்போம். அவங்களும் நெவர் எண்டிங் ஆட்டம். அடுத்த 5 ஆண்டு இப்ப 5வது ஆண்டு நிறைவே பெற போகுது. என்ன பண்ணி கிழிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா என்னென்னத்தையோ சொல்லிதான் தந்தோம். என்ன பண்ணி கிழிச்சீங்கன்னு பட்டுக்கோட்டை கேட்ட மாதிரி உங்களுக்கு 5 வருஷம் ஆட்சியா தான் கொடுத்தோம், என்ன பண்ணி கிழிச்சீங்க அப்படின்னா ஒண்ணும் பண்ணி கிழிக்கலங்க. ஆடுதுறையில கழிப்பறை 35 லட்சத்துக்கு கட்டினவங்க, தடுப்பு சோறே இல்லாம வரிசையா கட்டினவங்க. இப்படி ஒரு விஞ்ஞானமான ஒரு விஷயம் இருக்குமா, ஒரு சுகாதாரம் இருக்குமான்னு எனக்கு தெரியலக்கா. அது இவங்க வீட்டு பிள்ளைங்களை எல்லாம் இதுல வரிசையா அனுப்பி கும்பலா அனுப்பி உட்கார வைக்கணும், குத்த வைக்கணும். இல்ல நல்ல நீதிபதிகள் எல்லாம் இருக்காங்க, ஒரு ஆணையை போடணும். இதுக்கெல்லாம் காரணம் கல்வித்துறை அமைச்சரும் முதல்வரும் தானே. போங்க மொத்தம் 4 அமைச்சர் எல்லாரும் சேர்ந்து குத்த வச்சு ஆலோசனை பண்ணுங்க நல்லா ஃப்ரீயா அப்படின்னு இந்த கழிப்பறத்துக்கு அனுப்பி வச்சிடணும். அப்படின்னாதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரைக்கும். கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது. ஒரு தடுப்பு சூழல் இல்லாம தொடர்ச்சியாக கழிப்பறைகள் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துட்டு போவாங்க. கதை பேசுற இடமா அது? என்னங்க குத்த வச்சு கதை பேசுற இடம்? அது கக்கூசையில வேற ஏதாவதுதான் கேட்க வேண்டியதா இருக்கு. ஐயோ, இது ஒரு அமைச்சர் அப்படின்னு இந்த குறித்து எந்த சுகாதாரத்துறை
அமைச்சருக்கோ கல்வித்துறை அமைச்சருக்கோ கல்வித்துறை அமைச்சருக்கு அந்த சாஃப்ட் கார்னர் வராது, அழுகெல்லாம் வராது. ஐயோ என் வீட்டு பிள்ளைங்களை இப்படி கேவலப்படுத்திட்டீங்களே, என்னுடைய அரசு பள்ளி மாணவர்களை இப்படி கேவலப்படுத்திட்டீங்களேன்னு இப்ப துடிக்க மாட்டாரு. இப்போ அதுக்கு மறுப்பா ஒரு செய்தி பார்த்தேன். இது எங்களுக்கு வந்து இது கொட்டேஷன் தரும்போதே அதுல வந்து தடுப்பு சுவர் மதிப்பிடப்படல, அதனால அதுல குறிப்பிட்டபடியே நாங்க அரசு, அதாவது இந்த மக்களுக்காகத்தான் இந்த அரசு, இந்த மக்களுக்கு எதிர்த்து ஏங்க நீங்களாம் பாத்ரூம் போவீங்களா மாட்டீங்களா, இல்ல நீங்க தான் போயிருக்கீங்களா, அதுதான் உங்க வீட்டுல போய் செக் பண்ணுவோம்ப்பா. இப்படிதான் ஒருத்தருக்கு 10 பேர் உட்கார்ற மாதிரி வச்சிருக்காங்க. உண்மையாவே காமராஜர் 9 ஆண்டு ஆட்சி பண்ணாரு அப்படின்னா அந்த 9 ஆண்டு அவர் பண்ண விஷயத்துல என்னடா நீங்க வந்து முன்னேறி இருக்கீங்க, என்ன வந்து அப்கிரேட் பண்ணிருக்கீங்கன்னா, அது ஏங்க நீங்க பாருங்க டிரான்ஸ்போர்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் இருக்காரு சிவசங்கர், அவர் போய் பெங்களூர்ல வந்து பஸ் ஓட்டி இது பண்றாருன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சோதனை பண்ணுவாங்கல்ல, சோதனை பண்றாரு, கண்டுபிடிச்சிருவாரு. அது என்ன சொல்றாரு, நான் ஓட்டிருக்கேங்க டவுன் பஸ் எல்லாம் ஓட்டிருக்கேன், எங்க டவுன் பஸ் ரொம்ப ஹாரிபிள் அப்படின்னு அங்க இருக்கவங்கள்ட்ட அவரே சொல்றாரு. ஏங்க நீங்க தாங்க ரூலிங் மினிஸ்டர், உங்க டவுன் பஸ் எல்லாம் ஹாரிபிளா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனா அது உங்க வாயிலே சொன்னீங்க பாத்தீங்களா, திருவாய் மலர்ந்தீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க. அப்படிதான் இன்னைக்கு ஆட்சி இருக்கு. மக்கள் கிட்ட காட்டுவது முழுக்க முழுக்க ஒரு பிம்பம், அப்படியே பொம்மை, அந்த செட் ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல, அந்த செட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஏய் பாருங்க இதுதான் வந்து அரண்மனை, இதுதான் வந்து பாகுபலி படசி நடந்தது, 7 அதிசயங்கள் இந்த ஆண்டுக்கு ஒரு முறை பொருட்காட்சி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த தமிழ்நாடே அப்படிதாங்க இருக்கு. ஒட்டுமொத்தமா செட்டு தான், இந்த தொட்டோட எல்லாம் உளுந்துரும். அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். கட்டிடம் கட்டி வச்சிருக்காங்க, இப்ப தொட்டோன்னு டபடபடபடன்னு முடியுது. ஆனா அதான் சொல்றாரு அரப்பூர் ஜெயராமன் அவர்கள், என்ன சொல்றாரு, ஒரு சிமெண்ட் மூட்டைக்கு 15 மணல் மூட்டைகள் இவர்கள் வந்து கலப்படம் செய்யறாங்க, அவ்வளவு தூரம் ஊழல் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இவங்க எல்லாரும் இந்த திராவிட மாடல், நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை, திராவிட மாடலினுடைய லட்சணத்தை கல்வித்துறை அமைச்சர் போய் ஒரு பள்ளியில போய் சொல்லியிருந்தாரு, எல்லாரும் இங்க வந்து சாமானிய மக்கள் மட்டும் இல்ல ஆளுநரின் பிள்ளைகள் கூட படிக்கிற மாதிரி அரசு பள்ளி இருக்கணும். அப்ப கூட அவரோட பிள்ளைகள் வரணுமா, இவங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல காற்றோட்டமா ஏசியில தான் படிக்கணுமா, ஆளுநரோட பிள்ளை வந்து இங்க படிக்கணுமா, எப்படி பாருங்களேன். அதாவது கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்து முடிச்சாச்சு. மாத்தி மாத்தி என் மக்களும் திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக, சூரியன் ரெட்டையில இருந்தாச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஓட்டுறோம் பாத்தீங்களா இந்த படத்தை, அதே மாதிரி அதுதான். சரி இவங்கதான் எப்படின்னு பார்த்தா மெயின் வில்லன்கள் எப்படின்னு பார்த்தா சைடு வில்லன்கள் எல்லாம் இப்ப ஆட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க, கவனிச்சீங்களா? ஆமா, யாரு சொல்றீங்க? நம்ம உதிரி கட்சி அண்ணன். ஐயோ ஐயாவா நம்ம வந்து என்னைக்குமே விமர்சிக்கிறது இல்ல, ஆனாலும் வந்து நீங்க அதுக்காக செய்யற தப்பெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாதுல்ல. என்னக்கா நீங்க வந்து அவர் அடிச்சுட்டாருன்னா சொல்லுவீங்க. அது ஆக்சுவலா என்னன்னா, அவர் வந்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் அவரும் இருசக்கர வாகனத்துல வரும்போது அவர் விழுற மாதிரி இவருடைய கார் வருது. அப்ப அவர் வந்து நில தடுமாறி என்ன செஞ்சிடறாருன்னா ஃபாலோ பண்ணி வந்து குறுக்க நிப்பாட்டி, உங்களுக்கு கண்ணு தெரியாதா, அவர் வந்து உள்ள இருக்கிறது திருமாவளவன் அவர்கள்னு தெரிஞ்சு அதை கேட்டாரா, இல்ல யாரா இருந்தாலும் நான் கேட்பேன். ஐயா விளக்கம் கொடுத்தாங்களே, எந்த ஒரு அதாவது நாங்க ஆக்சிடென்ட் பண்ணல, நாங்க போய் மோதல, இதெல்லாம் வந்து போய் காணொலியில தெளிவா இருக்குது. மோதி கீழே விழல, பட் மோதிர மாதிரி வரவும் அவர்கிட்ட இருக்கிறாகி உங்களுக்கு பார்த்து வர முடியாதான்னு. அதுக்காக எதுக்கு ஸ்கூட்டி எல்லாம் தூக்கி ஓரம் போட்டாங்க? அதுக்கு அவர் நின்னு கேட்டுட்டாராமா, இவர் பெரிய அரசவை முதல்வரின் அல்லக்கையாச்சு, அதனால வந்து ரொம்ப கோவப்பட்டார். நான் யாரு தெரியுமா, மந்திரியாக்கும், நான் வந்து முதல்வர் வீட்டுல பெரிய ஆளாக்கும் அப்படின்ட்டு அவருக்கு வந்து ரொம்ப மான குறைச்சலா போயிடுச்சு. மான குறைச்சலா போகவும் என்னன்னா அவரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க பார்த்து வரக்கூடாதான்னு தானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்க ஐயா அப்படி எல்லாம் சொல்றதை நான் ஏத்துக்க எப்படி அந்த கவலை பரஸ்பரம் ஒரு தார்மீக ஒரு இது கூட கேட்காம அப்ப கூட அடிக்கிற மாதிரி என்னுடைய தொண்டர்கள் அடிக்கிற மாதிரி போனாங்க. ஆனா ஒரு தவறான எக்ஸாம்பிள் வந்து விசிகா தொடர்ச்சியாக வந்து எடுத்துட்டு அது என்ன அப்படின்னா, ரவுடிசம் கட்சி அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பேரா ஒரு மாறிடுச்சு அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த மாதிரிதான் நடந்துக்கிறாங்க. நம்ம ஐயா இருக்காருல்ல ஏர்போர்ட் மூர்த்தி, அவரை வந்து எப்படி தாக்குதலுக்கு முயற்சி பண்ணாங்க. சக மனிதர், அவருடைய சமூகம் சார்ந்தவர், அவர்கிட்ட கூட அவ்வளவு வன்மம் வச்சு, அதுவும் காவல்துறை உயரதிகாரிகளோட எனது அலுவலகத்துக்கு முன்னாடியே நடக்குதுன்னா அப்ப இந்த சாமானியர் அவங்க என்ன பாடுபட்டோம். காணொலியில தெளிவா இருக்குது, ஸ்கூட்டரை இருசக்கர வாகனத்தை தள்ளி விடுறாங்க, அது போய் விழுது, இவர் தலையில அடிச்சு விரட்டுறாங்க. அந்த மாதிரியான ருட்லெஸ் ஆட்டிடியூட் இப்பதான் நம்ம வந்து
பொறுக்க முடியாம சொல்ல வேண்டியது இருக்கு. குதிரைக்கு இதாண்டா கொம்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது. என்ன பண்ணாலும் ரவுடிசம் தான் பண்ணுவோம் அப்படின்னா ஏன் அந்த ரவுடிசத்தை இங்க இருக்கக்கூடிய ஆட்சியோட சீர்கேட்டுல காட்டுறது இல்ல? இப்பதான் நான் இதை பொருத்தி பாக்குறேன். விஜய் அவர்களை பார்க்க வரும்போது இரு சக்கர வாகனத்துல இவர்கிட்ட செல்ஃபி எடுக்கிற முகத்துல வந்தாங்க இல்லையா, வந்து என்ன பண்ணிட்டாங்க, மோதி விழுந்துட்டாங்க. அதுக்கு இப்ப எஃப்ஐஆர் எப்படி ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா ரன் அண்ட் ஹிட் அதுல வந்து டிரைவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. அது சரினா இப்ப திருமாவளவன் மேலயும் அவர் டிரைவர் மேலயும் இப்ப வந்து வழக்கு போடுறாங்க. அந்த அளவுக்கு போறீங்களா? இல்ல நம்ம ஒரே ஒரு அறிவுரை தான் சொல்லலாம்க்கா. இந்த மாதிரி இது தப்புனா இது தப்புதானே? கரெக்ட் தான். இதாவது விஜய பார்க்க வந்து அவங்க சரிஞ்சு விழுந்தாங்க, விஜயோட வாகனம் வந்து தள்ளல. அவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு இவரை பாக்குற வேகத்துல வந்து மெய் மறந்து ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சு விழுந்தது. வந்து ஐயா போன காரு கொஞ்சம் அது வேணும் பண்றது இல்ல. இப்ப நான் இதே நம்ம வேணும் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லல, தவறுதலா நடந்த ஒரு விஷயம் தான். தவறுதலா நடந்தத எவ்வளவு ஒரு பெரிய பரந்த மனப்பான்மையோட ஒரு தலைவர் அணுகணும். அடிக்கிறவனை போய் தடுக்க வேண்டாமா? அடிக்கிறவனை நீ ஏன் பேர கெடுக்கிற மாதிரி நடக்கிறன்னு கேட்க வேண்டாமா? ஆமா, ஆனா போயிட்டு அங்க வந்து மாறுதல் ஒரு காணொலி வேற. ஆமா, ரீசனிங். காரியங்கள் சொல்பவர்கள் காரணங்கள் செய்வதில்லைங்கிற மாதிரி இங்க வந்து ரீசனிங்கும் பிளேம் கேமும் அதிகமா நடக்குது. இந்த அயோக்கியர்கள் அவங்க செயல்பாடுகள் மூலமாக அவங்களே அம்பலப்படுவாங்க. கண்டிப்பா நம்முடைய தமிழ் தேசியம் இதனாலேயே வளரும். நான் அடிக்கடி இதை நான் சொல்லுவேன், நீங்க இப்போ இதை குறிப்பிடுத்து வச்சு. நாம தான் இங்க வந்து விஜயனுடைய பிரச்சனையில கூட ரொம்ப 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 நடந்த சம்பவத்துக்கு எப்படி வந்து ஒரு மனம் கொதிக்குமோ அந்த இடத்துல இருந்து பேசியிருக்கோம், உடைச்சு பேசியிருக்கோம். ஆனா எல்லா கட்சியும் சார்பு நிலை எடுத்து அவர் எப்படியாவது கூட்டணியில சேர்ந்துட்டு கூட்டணி லாப நஷ்ட கணக்கை வைத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக முதற்கொண்டு அதிமுக முதற்கொண்டு எல்லோரும் கணக்கு போட்டு பேசும்போது உடைத்து இது தவறு என்று மனசாட்சிக்கு பொருந்தும்படி பேசக்கூடிய ஒரே கட்சியாக நம்ம இருக்கோம். நம்ம அதை தொடர்ச்சி செய்வோம். ஏன்னா வாய்மையே வெல்லும்னு படிச்சுட்டு போறவங்க இல்ல, அதன்படி நின்று நடப்பவர்கள். அப்படிங்கிறது விஜய்ங்கிற ஒரு நபருக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதுதான் வான்வெளி சகாசத்துல முதல்வர் மீதும் அந்த அதிகாரிகள் மீதும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை. ஒன்றிய அரசு நடத்தினாலும் ஒன்றிய அரசு இங்க வந்து செய்யாது, இதை நடத்தி முடிக்க வேண்டும். அண்ணன் உங்ககிட்ட ஒரு இளைஞர் பாசறைக்கு ஒரு பொறுப்பு தராரு, அதை நீங்க ஒழுங்கா செய்யணுமா அண்ணன் உட்கார்ந்து செய்யணுமா? அதுல ஏதாவது இடர்பாடு வந்து அண்ணனா பொறுப்பு. இல்ல அதே மாதிரிதான் எல்லா ஒன்றிய அரசு நிகழ்வா இருந்தாலும் அதை ஏற்பாடு செஞ்சது நம்ம இடத்துல நடந்தா முழுக்க முழுக்க மாநில பொறுப்பு தான். சரிக்கா, நீங்க சொன்னது சரிதான். இன்னொரு காணொலியில இதை மாதிரி பல சமகால அரசியல் குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். உங்களுக்கு வந்து இந்த காணொலி பிடித்திருந்தது அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க, பின்னூட்டங்களையும் பதிவு செய்யுங்க. மீண்டும் என்ன காணொலியில எதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.